The Chennai Silks Deepavali latest collection. Let the celebrations begin. இது வந்து தியேட்டருக்காக எடுத்த படம், தியேட்டரில் பார்க்கணுன்ட்டு அந்த மைண்ட் செட்டோட எடுத்த படம். நீ உன்னால் இது பண்ண முடியாது, நீ முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ மேடா மென்டலா. ஏன்னா நான் வந்து முறையாக நான் படிக்கல, தமிழும் சரி தெலுங்கும் சரி ஹிந்தி தான் எனக்கு ஸ்கூலில் வந்து போட்டு டார்ச்சர் பண்ணி படிக்க வச்சாங்க. எனக்கு வந்து மேடி வந்து ஹீஸ் லைக் ஒன் திஸ் ரெஸ்ட்லெஸ் சைல்டு. போயிட்டு எப்படி உட்காந்து ஒரு ஃபில்மை 3 லாங்குவேஜஸில் அவன் தான் எனக்கு அட்வைஸ் கொடுப்பான். ஆக்சுவலி லைஃப்பில் அது ஃபோன் எடுத்தாலே ஏதாவது ஒன்று திட்டம் என்ன. ஸோ ஐ லவ் மதுரை. அடிக்கடி போவேன், நான் கொண்டே விடுவேன். அது பாலா சார் கூட இருந்திருந்து பரதேசி டைமில் அவர் அப்படி தான் பேசுவார். மாக்கியா மாதிரி இருந்துக்கிட்டு பாரு என்ன வேலை செய்கிறான். ஸோ சூரரை போட்டில் டயலாக்காக நீங்கள் எவ்வளோ மெனக்கட்டிங்க? See, my process is this. Again, நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் தான் எழுதுவேன். தமிழில் ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில லைன்ஸ் இருக்கும், பட் மேக்ஸிமம் ஐ ரைட் இன் இங்கிலீஷ் வேணும். ஏன்னா நான் வந்து முறையாக நான் படிக்கல, தமிழும் சரி தெலுங்கும் சரி ஹிந்தி தான் எனக்கு ஸ்கூலில் வந்து போட்டு டார்ச்சர் பண்ணி படிக்க வச்சாங்க. இதெல்லாம் படிக்கல, இதெல்லாம் வந்து சினிமா போஸ்டர் பார்த்துட்டு தினத்தந்தி படித்து கற்றுக்கிட்டு தான் ஆக்சுவலி. ஸோ பட் ஸோ ஐ திங்க் that's where Vijay Kumar comes, and his thinking, his language, the way he talks is very similar to the way I talk. Very strong. So எங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சிங்க். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இருந்தே, லைக் யூனோ when he came to write, he said நான் ஒன்னே ஒன்று சொன்னேன், கதை பிடிச்சா மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய ஸ்கிரிப்டை கொடுத்துட்டேன். ஹி ரெட் இட், அண்ட் அவர் அமிச்ச மெசேஜ் கூட எனக்கு இருக்குது. லைக் ஹி வாஸ் ரீடிங் டில் மிட் நைட் அண்ட் ஆல் தட், அண்ட் தட் எக்ஸைட்மெண்ட் யூனோ, அண்ட் ஹி செட் ஐ எம் டூயிங் இட், நான் கண்டிப்பாக ஐ வாண்ட் டு டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தவர் தான். And then the dialogues just are powerful. This character is powerful. The dialogues are powerful. Brilliant. மதுரை ஸ்லாங். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி டயலாக் எழுத சொன்னீங்களா, இல்லை டயலாக் எழுதிட்டு மதுரை டயலாக் எழுதிட்டு மதுரை ஸ்லாங்க்கு விருமாண்டி. Okay. Virumandi came in, and Virumandi even came for the shooting. And dubbing வந்து செந்தில். Yeah. Sendil was who worked on Jigar Thanda. He came and he literally, I think Virumandi only taught Bommi mostly. ஸோ அந்த பொண்ணு ஒரு காலகட்டத்துக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே விரும்மாண்டி மாதிரியே பேசுவோம். அது தமிழ் பேசினாலே அப்படி தான் பேசுவோம், வேற எது பேசினாலும் ஷி இஸ் வெரி ஃபன்னி ஆக்சுவலி. ஸோ பட் ஷி பர்ஃபெக்ட் உச்சரிப்பு ஷூட்டிங்லேயே. ஸோ டப்பிங்கில் இட் வாஸ் வெரி சிம்பிள். தென் வி ஹேட் அ சத்யாக்கான்னு சொல்லிட்டு அவங்க மதுரையில் மார்க்கெட்டில் ஷி இஸ் அ வெரி, இந்த ஏலம் விடும்போதெல்லாம் வந்து அவங்கள பார்ப்பேன். நான் பார்க்கும்போது இந்த வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது அவங்க போடுற அந்த பாடி லாங்குவேஜ், அந்த சண்டை, அவங்க பேசுறது, அந்த தெனாவட்டு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க தான் எங்களுக்கு குரு. ஸோ அந்த மாதிரி நீ இருக்கணும்னு சொல்லி தான் அவங்க மேலே மாடல் பண்ண கேரக்டர் தான் பொம்மி. ஏதாவது எமோஷ்னல் மொமெண்ட் செட்டில், மேபி இந்த சீன் பார்த்துட்டு நீங்கள் கண் கலங்கிருக்கலாம், இல்லை செட்டில் அது இருக்குது நிறையா. ஐ ரியாக்ட் லைக் தட் ஒன்லி. ஒரு சேடாக ஒன்று எடுத்துகிட்டு இருக்கும்போதோ, எமோஷ்னலாக ஒன்று எடுத்துகிட்டு இருக்கும்போதோ, ரொம்ப ஒரு வாட் டு ஐ சே, டீப் மோமெண்ட், டீப் சீன் எடுக்கும்போதில் எனக்கு என்ன அறியாமல் என் கண்ணில் தண்ணி வந்துடும். இஃப் இட் இஸ் பீங் டன் கரெக்ட்லி. அது தப்பாக பண்ணிகிட்டு இருக்கும்போது கோவம் தான் வரும், அது கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி வரும். ஸோ அது வந்துச்சுன்னா நான் கட்டு கூட சொல்ல மாட்டேன், அது வாட்டு நான் எழுந்திரிச்சு போயிட்டே இருப்பேன். ஸோ அது ஓகேன்னு புரிஞ்சுக்கணும் எல்லாரும், அப்படிதான். ஸோ என்ன ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. Any particular scene? Yeah, Surya has many scenes actually. Surya and Bommi oda many scenes. Friends udan ஒரு scene. Friends அவரை வந்து விட்டு போயிடுவாங்க ஆல்மோஸ்ட். அந்த டைமில் சூர்யாவோட ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க. தட் சொல்லும்போதே புரியுது. Yeah, it's like everybody will say யூ ஆர் அ வேஸ்ட், நீ உன்னால் இது பண்ண முடியாது, நீ முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ மேடா மென்டலா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு மென்டல் மாதிரி பார்ப்பாங்க. அந்த ஸ்டேஜில் வாட் ஹேப்பன்ஸ் டு ஹிம், அண்ட் ஹி ஹேஸ் ஒன் எக்ஸ்பிரஷன் விச் இஸ் லைக் பிரில்லியன்ட். அப்புறமா அவரோட ஒரு சொத்தை வந்து அழிச்சிருவாங்க, அவனை ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும் அவர் ஃபேஸில், கிளாஸில் இருந்து பார்க்குற ஒரு எக்ஸ்பிரஷன், அது டீசரில் கூட இருக்குது. தட் ஒன் இஸ் பெட்டர் தென் வாட் ஐ இமேஜின்ட். அது பண்ணிட்டு அவர் சொல்லுவார், ஓகேவா இதை விட பெட்டராக பண்ணலாமா, இன்னொன்று ட்ரை பண்ணலாமா, ஏதாவது தப்பாக இருந்துச்சா அப்படின்லாம் கேட்பாரு. ஸோ அதெல்லாம் அப்படின்னு சொல்லி நான் பாட்டு நடந்து போயிட்டே இருப்பேன். ஸோ தென் ஹீல் நோ தட் இட்ஸ் பர்ஃபெக்ட், பட் ஹீல் கீப் ஆஸ்கிங், should I do one more, should I do one more.
he's that actor. He's never happy with what he's doing. ஆஃப் ஸ்க்ரீன் அந்த கான்வர்சேஷன் உங்களுக்கும் சூர்யா சார், அந்த டைரக்டர் ஆக்டர் அதெல்லாம் தாண்டி நாங்கள் நிறைய பேசுவோம். ஆக்சுவலி நிறைய பேசுவோம்னா we talk about family, we talk about everything, actually everything. சினிமா பற்றி நிறைய பேசுவோம். அவரோட படங்கள் பற்றி பேசியிருக்கீங்க? நிறைய பேசுவேன். நான் கருத்து சொல்லிட்டே இருப்பேன். கருத்து மீன்ஸ் சூர்யா எனக்கு இது பண்ணு, இந்த மாதிரி பண்ணு, இது எனக்கு அப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லுவேன், இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். ஓப்பனாக சொல்லிடுவேன். அவரும் ஓப்பனாக தான் சொல்லுவார். அவருக்கும் பிடிக்கலன்னா அவரும் அப்படி தான் சொல்லுவார். சுதா இது எனக்கு கேவலமாக இருக்குன்னு சொல்லுவார். ரீசெண்டாக கூட சொன்னார். ஸோ அப்படி இட்ஸ் a two-way process இல்லையா? ஸோ he is very honest with me. துரோகி பற்றி அவர் வந்தார், பார்த்தாரு, ஒன்று சொன்னார் கருத்து கேமராக்காக. என்கிட்ட வந்து ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சார், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் லைக் தட். That is my relationship with him. Adu, if it is like that only, I can work with him. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், it's very difficult to work with all my actors. Even with Maddie, I share the same kind of relationship. Very, very close. Very, very close. மேடின்னு சொன்னேன் தோணுது, டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது 3 லாங்குவேஜ். பிச்சிட்டானா நான் பார்க்கல, பட் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க தட் இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் எனக்கு வந்து மேடி வந்து ஹீஸ் லைக் ஒன் திஸ் ரெஸ்ட்லெஸ் சைல்டு. அந்த செட்லலாம் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக அப்படி குதிச்சுட்ருக்கோம் அங்கே எங்கெங்கே. இப்போ போயிட்டு எப்படி உட்காந்து ஒரு ஃபில்மை 3 லாங்குவேஜஸில் தட் டு இன் தட் மெனி டேஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டாப்ல. ஸோ ஐ வாஸ் லைக் வண்டரிங், பட் ஹீஸ் பிரில்லியன்ட். ஹீஸ் வெரி இன்டெலிஜென்ட், வெரி வெரி இன்டெலிஜென்ட். சூர்யா உண்மையிலே அழுதாரா ஏதாவது ஒரு சீன்? மேபி அது ஆக்டிங்லாம் தாண்டி ஐ டோன்ட் நோ, அது அவர் தான் கேட்கணும். பிகாஸ் அவ்வளோ உண்மையாக இருந்தது. ஐ டோன்ட் நோ இஃப் யூ யூஸ் கிளிசரின் ஆர் நாட், ஐ டோன்ட் நோ. எனக்கு வேண்டியது எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் அந்த டீப்பாக நான் ப்ராசஸ்க்குள்ளே போகல. எனக்கு வேண்டியது எனக்கு கிடச்சா ஐம் ஹாப்பி. இந்த நேரத்தில் நீங்கள் யார் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒன் பர்சன். ஐ திங்க் சூர்யா only சூர்யா ஆக்சுவலி. யா only சூர்யா. ஏன் சூர்யா நீ ஏன் ப்ரொடியூஸ் பண்ணுற அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பீங்க. ஆமாம், அது அவர் சொன்னது வந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபில்ம். இட்ஸ் நாட் அ ரெகுலர் ஃபில்ம், இட்ஸ் அ பயோபிக் அண்ட் இட்ஸ் அ ஃபிக்ஷனலைஸ்ட் பயோபிக். வாட் எவர் இட்ஸ் அ ஃபில்ம் அபவுட் ஏவியேஷனை பற்றி படமே வரல இந்தியாவில். ஸோ யாரும் போகாத ஒரு ஏரியாவுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஹி வாஸ் லைக், உன்னை வந்து கேள்வி கேட்பாங்க, ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறேன்னு கேட்பாங்க, ஏன் இத்தனை லொக்கேஷன் கேட்பாங்க, ஏன் உனக்கு ஏர்போர்ட்லாம் செட்டு போடு, ஃப்ளைட்டு செட்டு போடுன்னு கேட்பாங்க. எதுக்கு? பை ஐ பிலீவ் இன் இட். நான் ரொம்ப நம்புகிறேன் இந்த படத்தை. ஐ டூ இட் மை செல்ஃப், ஐ ப்ரொடியூஸ் இட் மை செல்ஃப். இஸ் இட் தட்ஸ் ஹவ் ஐ திங்க் வி கேம். ஹி வாஸ் கம்ஃபர்டபுள். சேஞ்சஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ சூர்யா என்ன எந்த சேஞ்சும் கேட்டதே இல்லை. இப்போ வர வந்து எனக்கு எதுவுமே சேஞ்ச் கேட்டதில்லை. நான் கேட்பேன், டிராஃப்ட்டுக்கு மேலே டிராஃப்ட் கொடுத்துட்டு நான் கேட்பேன், ஏதாவது தோணுதான்னா தோன்றது சொல்லுவாரே ஒழிய என் இமேஜ்க்காக இது பண்ணும், இல்லை எனக்காக இது பண்ணும், இல்லை வந்து ஹீரோயிசமாக பண்ணு, இல்லை ஹீரோயிக்காக பண்ணு, நத்திங். ஆக்சுவலி ரொம்ப ப்ளசண்ட் சர்ப்ரைஸ் எனக்கு, எங்களுக்குமே. ஸோ இறுதி சுற்றில் பார்த்துருக்கோம் அந்த ஆல்பம் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகும். ஏன்னா அது வந்துட்டு எந்த இடத்துலையுமே வந்துட்டு கதையை வந்துட்டு தொய்வுபடுத்தாது, டைல்யூட் பண்ணாது. அதே மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு சூரிய போட்டிலையும் பார்க்குறோம். ஏன்னா ஆல்பம் எல்லாமே சக்ஸஸ், எந்த பாட்டு எடுத்துக்கிட்டாலுமே அது வந்துட்டு மில்லியன் ஹிட்ஸ். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ கான்சன்ட்ரேட்டாக இருக்கீங்க? ஒரு பாட்டு அந்த படத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது வந்து ரூல். அந்த படத்தை வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேவை நகர்த்துறதுக்கு தான் நான் பாட்டை யூஸ் பண்ணுவேன் ஒழிய, அண்ட் டு ஹைட்டன் அன் இமோஷன். இப்போ அவங்களோட காதல் காமிக்கணும்னா ஒரு 4 நிமிஷத்தில் இங்கேருந்து ஒரு 1 இயர் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்ட்டோ 3 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண, அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது டூல். ஒரு கதையை நகர்த்துறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா பாட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் பாட்டு அது வேஸ்ட் ஆக்சுவலி. தட் வில் டிஸ்டர்ப் மை ஹோல் திங்கிங். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது த வே ஜிவி கேவ் ஃபார் தோஸ் சிச்சுவேஷன்ஸில் அது வந்து இட்ஸ் அ பிரில்லியன்ட் ஜாப். பிகாஸ் அந்த சிச்சுவேஷனை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கான ஒரு மெலடி போடுறதுன்றது இட்ஸ் குவைட் அ டிஃபிகல்ட் திங் ஆக்சுவலி. அந்த இதுலேருந்து வெளியே வராமல் படத்துக்குள்ளேயே இருந்து ஈவன் வி அட்டெம்ப்டட் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் மியூசிக் இந்த படத்துக்கு. ஒவ்வொரு பாட்டும் வேறு மாதிரி இருக்கணுன்ட்டும் அட்டென்ட் பண்ணது. அது எல்லாமே ஒரு இதோ இங்கே உட்காந்து ஒரு சின்ன ப்ரொடியூசரோட சின்ன கீபோர்டு, அவங்க பாப்பாவோட சின்ன கீபோர்டில் ப்ளே பண்ணி 2018 ஏப்ரல்லே கொடுத்துட்டேன் எனக்கு எல்லா டியூன்ஸும். 2019 தான் நாங்கள் ஷூட்டிங் போனோம். எப்படி அவுட்புட் வாங்குவீங்க மேம்? We just jam. First of all, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கேரக்டர் எமோஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஸ்கிரிப்ட் படிக்கணும்.
ஜிவி அவன் வாழ்க்கையில படிச்ச மொதல் ஸ்கிரிப்ட், ஃபுல் ஸ்கிரிப்ட் இதுதான். இல்லைன்னா அவருக்கு நரேஷன் தான் சொல்லும், நீ சொல்லு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஸோ படித்தான். எத்தனை கொடுத்த ஒரு 2 மாதம் கழிச்சு 5 பேஜ் படிச்சு, நான் 5 பேஜ் படிச்சுட்டேன் அப்படின்னு ஃபோன் பண்ணா. அப்புறம் 10வது பேஜ் படிச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குப்பா அப்படின்னா, நீ படித்தா உனக்கு புரிய, எல்லா கதையும் இப்படி தான் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஹி ஹேட்ஸ் ரீடிங். ஸோ அது ஃபுல்லாக அது படித்ததுக்கப்புறமா he said this is he fell in love with it and the situations. டக்குன்னு ஒரு அப்போ ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருந்துச்சு, ப்ளஸ் அவனுக்கு ஷூட்டிங் இல்லை, ப்ளஸ் ஒரு பிரேக் கிடச்சிது. ஸோ he said அப்புறமா I have many other films also, இல்லை ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ he said கம் இப்போ உட்காந்து பண்ணி, அவனுக்கு ஒரு டெட்லைன் கொடுத்தா அதை வச்சுட்டு நம்மளை வந்து அவர் தான் வந்து அதுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார், நம்ம ஃபாலோ பண்ணவே தேவையில்லை. ஒன்று கூட லேட்டாக கொடுக்க மாட்டான், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும். இன்ஃபேக்ட் என்னோட இன்னொரு நெட்ஃப்ளிக்ஸ்க்காக நான் ஒன்று பண்ணுறதா இருந்தது. அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஜிவியை தான் கேட்டேன், செகண்ட் தான் ஜஸ்டினை கேட்டேன். Because I love Justin's work also. He has done the work for my Netflix film. So GV தான் சொன்னாப்ல, so you love Justin, no, work with Justin because நம்ம 2 பேருக்கும் முட்டிக்கும், because இது எஸ்பியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணணும், அதே டைமில் நான் உனக்கு டியூன் கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ he's like that. இது கொடுக்கணும்ல, இந்த பாட்டு கொடுக்கணும்ல, இப்போ இந்த டெட்லைன் இருக்குல்ல அப்படின்னு ஹீல் ஃபாலோ அப். வெரி ரேர் இன் அ மியூசிக் டைரக்டர். ரிஜெக்ஷன் நடந்திருக்கா? நீங்க அவர் ஒரு டியூன் கொடுத்து 6 டியூன் கொடுத்தா எல்லாமே ஃபர்ஸ்ட் டியூன், எவ்ரி ஒன் ஆஃப் தம் இஸ் அ ஃபர்ஸ்ட் டியூன். இப்போ வர நான் ரிஜெக்ட் பண்ணல. ஒன் அட்வைஸ் டு ஜிவி. அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் வந்து, அவன் தான் எனக்கு அட்வைஸ் கொடுப்பான் ஆக்சுவலி லைஃப்பில். அது ஃபோன் எடுத்தாலே ஏதாவது ஒன்று திட்டம், என்ன நீ ஏன் இப்படி பண்ண, நீ எதுக்கு இப்படி பண்ணுற, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜிவிக்கு அட்வைஸ் ரொம்ப கம்மி கொடுப்பேன். ஹீல் ஒன்லி அட்வைஸ் மீ. ஸோ தி பற்றி சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு வி கால் அ சீச்சு அண்ட் ரொம்ப செல்லம் அது எனக்கு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஷி வாஸ் ஐ திங்க் 16-15 இயர்ஸ் இருக்கும், அந்த ஆர் 14 இயர்ஸ் இருக்கும். நான் வந்து சந்தோஷோட வீட்டுக்கு போயிருந்தேன் and we started discussing music and இதே மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது he just said you listen to my daughter's voice ன்னு சொல்லிட்டு சும்மா ரேண்டமாக லைக் ஃப்ரெண்ட்லியாக he played it. I listened to it. I said, this is Madhi's voice. Because it was so strong. It was so, அந்த ராவாக இருந்தது. அந்த 16-year-old girl ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு அந்த வாய்ஸில். அப்படி தான் அவள் எல்லா சாங்ஸும் பாடினா. உசுர் நரம்புல அண்ட் சண்டக்காரா ரெண்டுமே she became Madhi's voice. And then when we did this lalai காட்டுப்பையில, again we wanted an innocence and the words are a little sexy. But the voice is very innocent and the girl is very... it's very nice. The way she sung it is brilliant. ஏன்னா அவங்க பாடும்போது நீங்க கூடவே இருந்தீங்க. GV always says she owns the song. My god, she is owning the song. அவளுக்கு அவளோட தனிப்பட்ட ஒரு இது கொடுக்குறா, அதுக்கு ஒரு மேஜிக் அப்படின்னு. She is very good. அப்போ வந்து அவளுக்கு தமிழே வராது. ஐ மீன் தமிழில் கொஞ்சம் இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இருக்க மாட்டா. இப்போ she is perfect in Tamil also because she lives in Australia. ஏதாவது ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட் இந்த செட் ஆஃப் சூரரை போட்டு இப்படி கேட்டால், நான் எப்போ கேட்டாலும் நான் இதை சொல்லிடுவேன் அப்படின்னா, எனக்கு சூரரை போட்டுன்னு சொன்னோன்னே எனக்கு இந்த சீன் இல்லை இந்த சீக்வன்ஸ் இந்த மொமெண்ட் ஞாபகம் வருது அப்படின்னு. I think the last day of shooting தான் எனக்கு. The last day was the toughest shooting எங்களுக்கு. அது ஏர்போர்ட்டில் திரும்ப 2 hours முடிக்கணும், மழை வேற கொட்டுது. ஸோ மழையை சீனுக்குள்ளே போட்டுட்டோம். ஸோ அந்த மாதிரி வாட் எல்ஸ் டு டூ, தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் ஸ்டேஜிங்கும் டிஃபிகல்ட்டாக இருந்தது, சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் டிஃபிகல்ட்டாக இருந்தது, பிகாஸ் ஹி ஹேஸ் டு டூ சம்திங் வெரி டிஃபிகல்ட் இன் அன் ஏர்போர்ட். தட் வாஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங். பட் இட் வாஸ் ஸோ பர்ஃபெக்ட், த வே ஹி பர்ஃபார்ம்ட் இட் வாஸ் ஸோ பர்ஃபெக்ட். And I didn't use 2 cameras. I used a single camera. Different ranges திரும்ப பண்ணணும். And as a single take, a long single take, like 7 minutes, 8 minutes or single take la பண்ணோம். Of course after that I took many takes of that and I cut it. But he did it in one shot. 7 நிமிஷம் or more, and it was gut wrenching actually. Cameramanukkum sari enga ellarum paakravungalukkum sari, we couldn't talk after watching that. ஒரு படம் ஆன் ப்ராசஸில் இருக்கும்போது ஆடியன்ஸ்லாம் எதிர்பார்க்குறது அப்பாடா படம் முடிஞ்சிருச்சு இனிமேல் எங்களுக்கு வந்துடும். ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஐயோ படம் முடிஞ்சிச்சு, நம்ம இனிமேல் பிரிஞ்சிருவோம் மீன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிடும். I feel that because I'm very close to my assistants, so they'll continue with me of course, and அவங்க சொந்த படம் பண்ணுறதுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி. But on this film I was very sad when Aparna finished. I was very sad when Surya finished also.
மோகன் பாபு சார் போகும்போது எனக்கு வந்து அப்படியே அவரும் கண் கலங்கினாரு, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது ஊர்வஷி மேம், இன்னும் நிறைய பேர், பரேஷ் ராவல், ஓ மை காட், பரேஷ் ராவல் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி இந்த ஃபிலிம். அவருக்கு தமிழ் வராது, அது ஃபுல்லாக பை ஹார்ட் பண்ணிட்டு என்னமோ ப்ராம்ப்டிங் இல்லாமல் பண்ணுவார் அவர். அண்ட் சடனாக பார்த்தா தன்னை தான் இல்லை, சடனாக தன்னை தான் திட்டிப்பார். பீட்டிங் himself, he'll say, oh my god, Paresh, wake up, Paresh, get this right அப்படின்ட்டு. ஸோ பிகாஸ் லாங்குவேஜ் ப்ராப்ளம். அதர்வைஸ் வாட் அன் ஆக்டர். நீங்கள் சைலண்ட் இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூல் ஃபீல் அந்த கேரக்டர் தான் அப்படின்னு. பட் when the language is a problem, but he did it brilliantly. இவங்கெல்லாம் போகும்போது நான் ரொம்ப சேட் ஆகிட்டேன். எவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட் சூர்யா ரிப்போர்ட்டர்? வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அது இஃப் இட்ஸ் நாட் க்ளோஸ் டு மை ஹார்ட், ஐ டோன்ட் டூ தட் மூவி. எதுவாக இருந்தாலும், புத்தம் புது காலை இளமை ஏதோ அவா இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸ் தான் இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஈவன் துரோகி, ஆல் மை ஃபிலிம்ஸ் ஆர் வெரி, ஐ ஃபீல் சம்திங் அந்த மொமெண்ட்டில் அந்த கதை சொல்லணும் எனக்கு தோணும், அது ஸ்ட்ராங்காக தோணும். அதை தவிர்த்து வேறு எதுவுமே மண்டல ஓடாது. அப்போ தான் நான் அந்த படம் பண்ணுவேன், இல்லைனா ஐ டோன்ட் டூ இட் பிகாஸ் ஐ கெட் போர்டு. இல்லைனா பீயிங் மதுரைக்காரன், நான் ஒரு கேள்வி கேட்குறேன். மதுரை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தோன்ற விஷயம் ஜிகர் தண்டா இருந்துச்சு? அந்த இடம், ஜிகர் தண்டா, அந்த அட்மாஸ்பியர், மதுரை மீனாட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு அப்படி சாப்பிடுவோம், கறி தோசை, அந்த தோசை, இந்த தோசை, எவ்ரிடே ஏதோ ஒன்று சாப்பிட்டே ஆகணும் நாங்கள். ஸோ ஐ லவ் மதுரை, ஐ லவ் மதுரை. அடிக்கடி போவேன். நான் பிடிச்ச வார்த்தைகள்? கொண்டே விடுவேன். கொண்டே ரொம்ப பிடிக்கும். அது தனுஷ் பொல்லாதவன்ல சொன்னதுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொல்லாதவன்ல சொன்னாரு, ஆடுகளத்துல சொன்னாரு. ஆடுகளத்துல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாரி, பொல்லாதன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி இவங்க அது பாலா சார் கூட இருந்து பரதேசி டைம்ல அவர் அப்படிதான் பேசுவாரு. இவங்க அசிங்கப்படுத்தான் மாப்பிள்ள, அப்படி அசிங்கப்படுத்திட்டான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு மாக்கியா மாதிரி இருந்துகிட்டு பாரு என்ன வேலை செய்யறான். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் எங்களுக்கே ஃப்ளோல வராது, ஆனா நீங்க நிறைய இல்ல அது அவர்கிட்ட கேட்டு அவர் கூட பேசும்போது நானே இவங்க அப்படின்னு சொல்லிடுறேன். அங்கிட்டு இங்கிட்டு அது வந்துடும் நேச்சுரலா. இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். சூப்பர். தளபதி 65 நீங்க தான் பண்றதா இருந்ததா ஒரு ரூமர் ஒன்று போயிட்டு இருந்துச்சு, அது எந்த வகையில உண்மை? அது ரூமர் தானே? ரூமர் தான். ரூமர் அஜித் சாருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு இப்போ ஒரு ரூமர் போகுது, அது உண்மையா போய்? இது ரெண்டுமே நான் சொல்லலையே, ரெண்டுமே உண்மை. அப்ப ஏன்னா நீ ஏன்ட கேட்குற அப்படின்னு அப்படிதான் நான் சொல்றேன். அடுத்த கதை என்ன மாதிரி இருக்கும்? அகேன் இட்ஸ் அ ட்ரூ ஸ்டோரி. சூப்பர். அண்ட் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஃபில்ம். அகேன் ரொம்ப கஷ்டம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு பயோபிக் எடுக்கும்போது என்ன விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணீங்க? அந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக நீங்கள் ஆட் பண்ண விஷயங்கள்? அது இந்த இவரோட வாழ்க்கை எப்படின்னா, அதில் எவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குன்னா, அது வந்து நீங்கள் பெருசாக எதுவுமே டச் பண்ண தேவையில்ல. யூ நீட் டு ட்ராமடைஸ் இட். இப்போ அவர் வந்து அங்கே வந்து இமோஷனலாக ஃபீல் பண்ணார்னா, அந்த இமோஷனை ஏற்றுறதுக்கு ஒரு 4 படி ஜாஸ்தி எடுத்துகிட்டு போவேன் ஒழிய அந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கும். அந்த இன்சிடெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் தான் மாறும். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணேன். நான் பெருசாக டூ மெனி திங்ஸ் பண்ணல. அவரோட வாழ்க்கையின் அந்த மூலக்கதை எடுத்துக்கிட்டு தான் பண்ணது இது. பட் இட் இஸ் ஃபிக்ஷனலைஸ்ட், இட் இஸ் ட்ராமடைஸ்ட். ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருந்தது ஃபார் த ஸ்பீட் ஆஃப் சினிமா. ஓகே. நான் மக்கள் சியர் பண்ணுறதை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த டைமில் அது கொஞ்சம் மிஸ் ஆகும். ஸோ அது வருத்தம் இருக்கலாம். இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. பட் என்னன்னா, இப்போ ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுறோம், இப்போ யூடியூப்பில் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அதை தான் படித்து தெரிஞ்சுக்கணும். அது வரும். அது உங்களுக்கு வந்து நீங்கள் தியேட்டருக்கு ஒவ்வொரு தியேட்டருக்கு போயிட்டு பார்க்குறத விட இன்னும் ஜாஸ்தி வரும். செருப்படியும் சரி, பாராட்டும் சரி. அது இட்ஸ் பிகம் சச் அன் ஓப்பன் சோஷியல் வேர்ல்டு. இல்லை, எவ்ரிபடி இஸ் அ ரைட்டர், எவ்ரிபடி இஸ் அ கிரிட்டிக், எவ்ரிபடி ஹேஸ் அன் ஒப்பீனியன். அது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நம்மளுக்கு சேருது. ஸோ ஐம் கான்ஃபிடென்ட் இதுவும் அப்படி நடக்கும். பட் என்ன, இது வந்து தியேட்டருக்காக எடுத்த படம், தியேட்டரில் பார்க்கணுன்ட்டு அந்த மைண்ட் செட்டோட எடுத்த படம். அதுவே நான் மார்ச் 2020 இந்த படம் ஆரம்பிச்சிருந்தா எனக்கு வந்து அந்த தாட்ஸ் எல்லாம் இருந்திருக்காது. ஐ வுட் பீன் ப்ரிப்பேர்ட். ஸோ ஐம் நாட் ப்ரிப்பேர்ட். ஸோ எதுவுமே எனக்கு ப்ரிப்பேர் ஆக, நான் சொன்னேனே, நான் இந்த ரீடிங்கே அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறேன். ஸோ இது ப்ரிப்பேர் ஆகாத ஒரு விஷயம். பட் யூ ஹாவ் டு கோ வித் த ஃப்ளோ. 2020 இஸ் சேஞ்ச் லைஃப். இன்ஸ்பிரேஷனல் டைரக்டர் Maniratnam, the guru, 100%. And I love
I love Clint Eastwood, I love Spielberg, I love Sam Mendes, I love Francis Ford Coppola. எல்லாரும் பிடிக்கும். பட் மணிரத்னம் above all. பாரதி ராஜா சார் ரொம்ப பிடிக்கும். மகேந்திரன் சார் ரொம்ப பிடிக்கும். சொல்லாத நடிகர்கள் யாராவது இவங்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் சிரிச்சுட்டே பார்ப்பேன் இல்லை அவ்வளோ ரசிப்பேன் அப்படின்னு? துல்கர், ஐ திங்க் துல்கர், சல்மான் கான், ரஜினி சார், Amitabh Bachchan. I just love Amitabh Bachchan. I love Russell Crowe. Now I love Ryan Gosling. நீங்கள் எவ்வளோ ரொமான்டிக்? In real life, I don't even understand that. So, but I love watching love stories. எனக்கு பார்க்க பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சூப்பர் மேம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ கண்டிப்பாக சூரரை போற்று வெற்றி பெறும், அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஸோ விகடன் சார்பாக ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் மேம். தேங்க்யூ விகடன். The Chennai Silks Deepavali latest collection. Let the celebrations begin. The Chennai Silks Deepavali latest collection. Let the celebrations begin.